ஹாய் காய்ஸ், என்னோட பொண்ணுக்காக 3rd மந்த்லி ஃபோட்டோ ஷூட் தான் எடுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஸ்டார்டிங்கில் வந்து என்னோடக்கிட்ட ஒரு கலர்ஃபுல்லாக ஷால் இருந்துச்சு. அதில் 3 போட்டுவிட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட சங்குப்பூ தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து ஒரு ப்ரௌன் கலரில் பேண்ட்டும் ஷாலும் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு ஒரு ட்ரீ எஃபெக்டில் நம்ம ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன். என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், பட் முடியல. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்படி வச்சு பார்த்தா அப்படி வச்சு பார்த்தா எதுவுமே செட் ஆகுற மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் ஷாலையும் வச்சு என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், பட் நல்லாவே இல்லை. ஸோ இதை வச்சு எப்படா எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நானும் ஒரு பூ போட்டு பார்த்தா நல்லாயிருக்குமோன்னு சொல்லிட்டு அந்த சங்கு பூவெல்லாம் அது மேலே போட்டு பார்த்தேன். சுத்தமாகவே நல்லா இல்லை. எனக்கு சுத்தமாக பிடிக்கவும் இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. அதான் ட்ரீனா என்ன ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் சரி இப்படி போட்டால் நல்லா இருக்காது, நம்ம வந்து இது ஒரு ஊஞ்சல் டைப்பில் மாற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதனால் அந்த ஷாலை மட்டும் எடுத்துகிட்டு பேண்ட்டை மட்டும் மேலே போட்டுட்டு ஒரு ட்ரீ மாதிரி எடுக்கலான்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணேன். அப்பயும் பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஏதோ ஒரு குறையா இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. சுத்தமாக பிடிக்கல. சரி நம்ம ட்ரீனா க்ரீனாகலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சரி இலை பறிச்சுட்டு வரலாம்னு சொல்லிட்டு பார்த்தா வீட்டு முன்னாடி அரளிப்பூ செடி இருக்கும். பட் அரளிப்பூ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது ஃபுல்லாகவே வேர்லேருந்து பூ வரைக்கும் எல்லாமே பாய்சன் தான். எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. அதனால் நெல்லிக்காய் மரம் இருந்தது வீட்டு முன்னாடி. ஸோ அந்த நெல்லிக்காய் மரத்துலேருந்து இலையெல்லாம் பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் பறிச்சுக்கிட்டேன். ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு பறிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பறிச்சுக்கிட்டேன். இந்த இலை போதும்னு நினைக்கிறேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம கழிச்சி வச்சுருந்த செட்டப்பெல்லாம் மாதிரி கழிச்சி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா போதும், ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அப்படி போட்டு பார்த்து இப்படி போட்டு பார்த்து எப்படியும் வரமாட்டேருந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ எல்லாமே அந்த பூ எல்லாமே எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த ஷால் வேணாம்னு சொல்லிட்டு அந்த ஷால் எடுத்துகிட்டு பேண்ட்டு மட்டும் அது ஒரு மரம் மாதிரி வச்சுட்டு நம்ம மீதி கையில் இருக்க அந்த இலைங்கெல்லாம் அப்படியே களை மாதிரி போகிற மாதிரி செட்டப் பண்ணலாம் அப்படின்றதா ஐடியா. நானும் அந்த மாதிரி வச்சு பார்த்தேன். ஓகேவாக தான் இருந்துச்சு. வேறு என்ன பண்ணி எடுக்கிறதுன்னு தெரியல. திடீர்னு ஐடியாவுமே தோண மாட்டேங்குது. சும்மா இருக்கிற டைம்லலாம் ஏதேதோ ஐடியா தோணுது. பட் ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது எந்த ஐடியாவுமே தோண மாட்டேங்குது. ஸோ ஃபைனலாக இப்படி தான் ஓகே பண்ணேன். அந்த பூவெல்லாம் அந்த மரத்தில் இருக்கிற மாதிரி செட் பண்ணேன். அதுவுமே பார்க்க ஓரளவு நல்லா இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் மரத்துலேருந்து கீழே பூ விழுற மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணேன். ஸோ ஓரளவு நல்லா இருந்துச்சு. நம்ம சரி ஓகே மரத்துக்கு கீழே பாப்பா இருக்கிற மாதிரி வச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வச்சு எடுத்தேன். ஸோ எனக்கு ஃபைனலாக ரொம்ப பிடிச்சிட்டு இருந்துச்சு. நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த மாதிரி வரும் அப்படின்ட்டு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிட்டு இருந்தது இந்த ஐடியா. உங்களுக்கு யாருக்காவது இந்த ஐடியா பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். பாப்பாவும் அழகாக என்னடா பண்ணுறாங்க நம்மளை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தா. நல்லா வேடிக்கை பார்த்துட்டு நானும் பாப்பாவை எப்பயாவது ஒரு டைமாவது சிரிப்பாளா அப்படின்னு சொல்லி நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் பாப்பா நான் சிரிக்கவே மாட்டேன் அப்படின்னா கையில் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரே ஒரு அந்த குச்சியை மட்டும் எடுத்து கிளைய மாதிரி இருக்குல்ல அதை எடுத்து ஆட்ட ஆரம்பித்தா. சரி ஓகே அவள் கையில் கொடுத்தா பிடிச்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கையில் கொடுக்க பார்க்குறேன். ஆனால் பிடிக்கல. 3 மந்த் பேபி பிடிப்பாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனால் நம்ம பாப்பா பிடிக்கல. இந்த செட்டப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், டாடா.